லாஸ்ட் வீடியோவில் இதோடைய ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் வந்து இந்த போட் நெக் பிரின்சஸ் கட் ப்ளவுஸோடைய கட்டிங்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் இதோடைய ஸ்லீவ் கட்டிங்கும் தென் மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி இதை வச்சு கட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதோடைய ப்ரீவியஸ் பார்ட் வந்து நீங்கள் பார்ட் 1 நான் கட்டிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு தென் அதோடைய கண்டினியூவாக இதை வந்து பாருங்கள். இப்போ பேக் பார்ட் எடுத்தாச்சு, ஃப்ரண்ட் பார்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். ஸ்லீவ் கட்டிங் ஆஸ் யூஷுவல் தான், சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதில் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நம்ம கேப் லென்த்து தான் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஸ்லீவ் லென்த்து எவ்வளோ நாளும் நம்ம வச்சுக்கலாம். 5.5 இன்ச்சஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்லீவ் லென்த் வைக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி நான் 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஃபேப்ரிக்கை. சைட் சின்னதாக இருக்குது வித்து. இப்போ இது வந்து 36 இன்ச்சஸ் வித் லைனிங் இல்லையா? ப்ளவுஸ்க்கு மோஸ்ட்லி நம்ம 36 இன்ச்சஸ் வித் லைனிங் தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து சைடு வந்து கண்டிப்பாக ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நிறைய பேர் அந்த ஜாயிண்ட் போடுறதுக்கு கஷ்டம்னு சொல்லி சங்கடப்பட்டுக்கிறீங்க. பட் அது ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இது டபுளாக நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து திருப்பி நான் 4 ஃபோல்டு பண்ண போகிறேன். 4 ஃபோல்டு பண்ணும்போது அடியில் உள்ளது உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக கூட இருந்துட்டு போகுது, அதை நம்ம வந்து பேக் சைடு ஸ்லீவ்க்கு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள ஃபேப்ரிக்கை முன்னாடி இழுத்து போடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இங்கே கம்மியாக தான் இருக்குது பேக் சைடு. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அங்கே பாடி பேக் சைடில் வந்து பாடி நம்ம எவ்வளோ அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சைஸுக்கு நமக்கு ஸ்லீவ் இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு 9.5 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ 9.5 இன்ச்சஸ் நமக்கு இந்த லைனுக்கு வரணும். இப்போ பாருங்க, எனக்கு எவ்வளோ இருக்கு? 8.5 இன்ச்சஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி போட்டுக்கிறேன். நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் 9.5 இன்ச்சஸ் வந்துருச்சு. ஸோ பின்னாடி வந்து இவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது, நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இங்கே லெவல் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஸ்லீவ் லென்த் வந்து நான் வந்து ஒரு கீழே எனக்கு ஸ்லீவை வந்து நான் மடித்து தைக்கணும் இல்லையா? நீங்கள் பட்டி பீஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் மடித்து தைப்பீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. அதாவது மொத்தமாக இதுக்கு ஒரு 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு கொடுங்க. மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயினிங்க்கு கொடுக்கலாம். ஸோ நான் ஒரு 5.5 இன்ச்சஸ் வந்து ஸ்லீவை வைக்கிறேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயினிங் கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக நான் வந்து 7 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு 5.5 இன்ச்சு ஸ்லீவோடைய ஹைட்டு, 1.5 இன்ச்சு வந்து சீம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ 7 இன்ச்சஸில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து கேப் லென்த் வந்து நான் மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. ஸோ கேப் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா, கேப் லென்த் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா என்ன? செஸ்ட் டிவைடட் பை 12. அப்படி தானே? ஓகே, அப்போ நமக்கு வந்து 36 டிவைடட் பை 12. ஸோ நமக்கு என்ன கேப் லென்த் வரும்? 3 இன்ச்சஸ் வந்து கேப் லென்த் வருது. ஸோ இப்போ நமக்கு இதில் வந்து 3 இன்ச்சஸ் வருது இல்லையா? யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எல்லா இதுக்குமே வந்து எவ்வளோ கேப் லென்த் வருதோ அதை 12ஆல் டிவைட் பண்ணி அந்த லென்த்தை நம்ம அப்படியே போட்டுருவோம். ஸோ இது வந்து நமக்கு போட் நெக்கு. ஸோ போட் நெக்னால நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஷோல்டர் ப்ராடாக வச்சுருப்போம், ஆம்ஹோலும் இறக்கியிருப்போம். ஸோ அதனால கேப் லென்த்தும் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 1/2 இன்ச்சு to 3/4 இன்ச் வரைக்கும் நம்ம இறக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு வந்து கேப் லென்த் வந்து 3.5 இன்ச் ஆர் 3.25 இன்ச் அந்த மாதிரி கூட நீங்கள் இறக்கிக்கோங்க. நான் 3.5 இன்ச்சுக்கு வந்து கேப் லென்த் இறக்கியிருக்கிறேன். ஸோ அந்த 3.5 இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அப்பர் செஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம்? 9 இன்ச்சஸ் வந்து, அதாவது 36 டிவைடட் பை 4 அப்படின்னா 9 இன்ச்சஸ். அதில் ஒரு 1/2 இன்ச் சீம் ஈஸ் ஆட் பண்ணி 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருப்போம். அந்த 9.5 இன்ச்சஸை இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இருந்து இதுக்கு நம்ம ஒரு லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ராஸாக ஒரு லைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த லைனில் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட், மிட் பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு,
இந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஷேப் இங்கே வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 இன்ச்சுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸோ இதில் இருந்து இப்படி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓகே. ஸோ நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து எவ்வளோ வேணும், ஒரு 6.25 இல்லை ஒரு 6.5 இன்ச் அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம எவ்வளோ இன்ச்சஸ் வந்து பாடிக்கெல்லாம் சீம் கொடுத்துருக்கோம், 1.5 இன்ச்சஸ். ஸோ அந்த 1.5 இன்ச்சஸை இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட்டிங் அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு நான் பின்னாடி இதில் எப்படி ஜாயிண்ட் போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம சென்டர் வந்து நாச் பண்ணிக்கோங்க. நாச் பண்ணிட்டா இதை வந்து ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த ஜாயிண்ட் போடுறத வந்து நீங்கள் பேக்குக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட்டை வந்து இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். லைட்டாக அந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்த மாதிரி. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டுன்னு தெரிய நான் நாச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஜாயிண்ட் போடணும். பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த ஃபேப்ரிக்கு நம்ம ஜாயிண்ட் போடணும். ஓகே, ஸோ இதுக்கு நமக்கு 2 பீஸ் வேணும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பீஸ் எடுத்துக்கலாம். இது கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பீஸை. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பீஸ் வந்து இப்படி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இதையும் ஜாயின் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால நான் ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 1/2 இன்ச்சு நமக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது போயிடும். ஸோ இதில் வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். இதுலேயும் நம்ம எடுக்கும்போது 1/2 இன்ச்சு வந்து எடுக்கணும். ஸோ அதனால் இந்த லைனும் மீட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். அதாவது இந்த லைனும் அடியில் உள்ள லைனும் மீட் பண்ணணும். வச்சாச்சா? ஓகே, ஸோ இதை அப்படியே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். நம்ம ஜாயிண்ட் வந்து இதில் தான் போட போகிறோம். அதனால இந்த 1/2 இன்ச்சு போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் நான் ஒரு 1/2 இன்ச்சு மார்க்கும், இந்த 1/2 இன்ச்சு வந்து நமக்கு இந்த பக்கம் ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும். ஸோ அதனால் இந்த 1/2 இன்ச்சு மார்க்கும் வச்சுட்டு இப்படி ஒரு நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இதே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டையும் நம்ம பின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த 1/2 இன்ச்சு இந்த 1/2 இன்ச்சு நம்ம பிடிச்சி தைக்கும்போது போயிடும். இப்போ வந்து நமக்கு ஸ்லீவு கரெக்டாக கிடச்சிடும். அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சுது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து முடிஞ்சுது. இனி வந்து நம்ம இதை மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் நெக்கை நம்ம நார்மலாக இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி பேக் சைடு ஹூக் வச்சு ஸ்டிச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஷேப் ஏதாவது ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பின்னாடி ஒரு ஷேப் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ அதுக்கு வந்து நான் ஷோல்டர்லேருந்து ஒரு 10 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஷோல்டர்லேருந்து 10 இன்ச்சஸ் இங்கே வருது எனக்கு. ஸோ இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது எனக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நான் அதனால் நான் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஷோல்டர்லேருந்து 10 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கில் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இங்கே இருந்து நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன் நெக்கில் இருந்து. ஸோ எனக்கு டோட்டலாக இந்த 1.5 இன்ச்சஸ் டு இந்த 10 இன்ச் வரைக்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ இந்த 5 இன்ச்சஸோடைய மிட் பாயிண்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன் 2.5 இன்ச்சஸ். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து நான் 1.5 இன்ச்சஸ் வித்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து நான் பேக் நெக்குக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஹோல் வச்ச மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணுறதுக்கு ஸோ இதுதான் வந்து ப்ளவுஸ் பார்ட்டு.
இந்த ப்ளவுஸ் பீஸை வந்து நான் இது வந்து எனக்கு ஸ்லீவ்க்காக கொடுத்துருந்தது. ஸ்லீவில் வந்து பார்டர் வரும் இல்லையா, ஸோ அந்த டிசைன் தான் இதை. ஸோ இதை வந்து நான் வந்து நம்ம ஷோல்டருக்கு வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. அதனால நான் இது மாதிரி மேலே பார்த்துருக்கிற மாதிரி நான் இந்த பார்டரை வந்து ஃபோல்ட் பண்ணி 2 பார்டரும் சேமாக மீட் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி ஃபோல்டட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து இப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு கீழே நம்ம இந்த பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரெண்டோடது, ஸோ இதையும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பார்ட் கட் பண்ணியாச்சு. இந்த 2 கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி மாதிரி ஸ்லீவ் அப்படி போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி நான் ஸ்லீவ் பார்ட் கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பார்டரை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த மாதிரி நான் எனக்கு ஸ்டிச்சிங்க்கு ஆட் பண்ணிவிட்டு இதை நான் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, பேக் பார்ட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் தென் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பார்டர் வந்து இருக்கட்டும், நம்ம ஸ்லீவ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோடைய கட்டிங் வீடியோ வந்து இதோட முடியுதா. ஸோ இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.